பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்றைய வார்த்தைகளை பார்ப்போம். அமாவாசைக்கு முன்பாக உங்களுக்கு செய்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தோம். அதில் குறிப்பாக சிலரை பேரை மென்ஷன் பண்ணி எப்பவுமே மெசேஜில் கொண்டு வர மாட்டேன் நான். அதில் ஒரு அன்பு மகளுடைய பேரும் இன்னொரு சகோதரன் அவர் ஒரு மகனும் தான். இவனுடைய பேர் என்னடான்னா, அந்த வட சென்னையில் நிறைய ஊழியத்துக்கு பல உதவியாக இருந்த குடும்பம். அப்போ அது தேவனை தெரிவிக்கலாமா என்று கேட்கும்போது ஒரு சிலர் அதை பார்ப்பாங்க இல்லையா, வட சென்னையிலே ஒரு சிலர் பார்ப்பாங்க இல்லையா, அதுபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிலர் பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது தான் நம்மளே தானே ஊழியம் செய்தோம் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யார் பேரும் மென்ஷன் பண்ணி முதலிடத்து கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அதை அனுப்பலை உங்களை யாருக்கும். அப்படியே என்னுடைய வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அப்போ ஆண்டவர் பார்த்தோன்னா சில விஷயத்தை கொடுத்து ஒரு தடுமாட்டமான இந்த உலகத்தில் தடுமாறி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு. அந்த தடுமாட்டமான இந்த உலகத்தில் தேவன் பல ஞானத்தின் அறிவை கொடுத்து நம்ம நடத்தினாலும் தடிக்கு விழுந்ததை போல பல பிரச்சனைகள் விழுந்துட்டு எழுந்துக்க முடியாத இருக்கிறவங்க தான் இந்த நாட்களிலே ஒரு சிலர் 40 நாள் உபவாசத்துக்கு ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கொள்வாங்க. நாங்கள் அந்த உபவாசத்தை பகிர்ந்து கொள்வது கிடையாது. எனக்காக இயேசு வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இந்த விசுவாசம் எனக்கு எப்போதும் உண்டு. ஏன்னா அது ஆரம்ப ஸ்டேஜில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலத்திலே அந்த உபவாசத்துக்கு நான் அர்ப்பணிக்கலை. ஏன் அர்ப்பணிக்கலைன்னா, இந்த வேதத்தை கரெக்டாக லவுட் பண்ணி படிச்சுட்டோம்னு சொன்னால் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் வராது. அப்போது என்ன அதை நடத்தினேன்னா, தேவனுடையத்திலிருந்து அறியாத செய்கிற சில தவறுகளும் உண்டு, தெரிஞ்சு செய்கிற தவறுகளும் உண்டு. எந்த தவறுகளாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரும்போது இந்த பாவத்தை நான் செய்த நிமித்தமாக நான் அனுபவிக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்துட்டா நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆற்றுறது. ஒரு தவறை அர்ப்பணிக்கணும் இல்லையா. அப்படி ஒரு மனுஷன் மிகால படிக்கும் போது 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தை மட்டும் படிக்கிறோம் பாருங்க. ஒருவருடைய மனநிலைகள் அது எண்ணத்தினால வந்தது, அந்த சூழ்நிலை விசுவாசத்தை விட்டு விலகாமல் அவன் செய்த பாவத்தினுமாக தான் இதை அனுபவிக்கிறேன், கர்த்தர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வர என்ற எண்ணங்கள் வந்து பாருங்க. அதுதான் பெஸ்ட்டு. வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தேவனிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கப்படும் போது அந்த அர்ப்பணிப்பினுடைய வார்த்தை பலனை கொடுக்குமா கொடுக்காதா என்று பார்த்தால் நீ பேசுகிற வார்த்தை. அப்போது எங்கே இருக்குது பிரச்சனை? நாவில் தான் இருக்குது இல்லையா. உபாகம் புத்தகத்தில் ரொம்ப இருக்கும், அருமையாக இருக்கும். அது மிக வெறியில் எங்கே இருக்குன்னா உன் இதயத்தில் தான் வைத்திருக்கிறான்னு அந்த 30ஆம் அதிகாரத்தில் தெளிவாக திட்டமாக அழகாக இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை சொல்லப்படும் போது சொல்கிற விஷயம் 14ஆம் வசனத்தில் அது வானத்திலையும் கிடையாது, பூமியிலையும் கிடையாது, உன் வாய்க்குள்ளேயே இதயத்துக்குள்ளேயே வைத்திருக்கிறேன்ற. அப்போ நன்மையை தீமையை எது வைக்கிறாரு, நீ நன்மையை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறார். நன்மையை பெற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தை ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட பிற்பாடு தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்க பிசாசின் தந்திரத்தில் விழுந்துடுவோம் இல்லையா. அதான உண்மை. இது ஒத்துக்கொள்ள மாட்டோம் இல்லையா. நம்ம நடந்து போகிற பாதையில் கூட பல சிந்தனை இதை ஏற்றுக்கொள்வார். கடந்து பேசுகிற வார்த்தையில் நிமித்தமாக நமக்கு பல சிந்தனைகளிலே நம்முடைய பாவத்தை செய்வது நமக்கு தெரியும். நம்ம பேசுகிற தவறான வார்த்தை நமக்கு தெரியும் இல்லையா. பொய் சொல்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஒருவர் ஏமாத்துறது நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு குடும்பத்தை கலைக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. இவைகளை தெரிஞ்ச விஷயத்தை தெரியாத போல் இருப்பது சிலர் உண்டு. அவர் ஒரு சிலரில் உங்கள் எத்தனை பேர் இப்படி இருப்பீங்களே எனக்கு தெரியாது இல்லையா. பிரசங்கிக்கிறது என் வேலை, கேட்பது உன் வேலை. உன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளலாமா வானாம் என்று உன் இதயத்துக்கும் உனக்கும் உள்ள ஒரு விஷயத்தை தேவன் இருப்பார். அந்த வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். மிகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துரு எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தால் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர. இது 8. சொல்லிட்டு உடனடியாக ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. அதுதானே முக்கியம். 9ஆம் வசனம் சொன்ன விஷயத்த பார்த்தீங்கன்னா, என்னை உட்கார வைப்பார், வெளிச்சத்தில் உட்கார வைப்பார், கன்ஃபார்ம். அது மாற்றலாம் முடியாது, கடவுள் நிச்சயமாக மாற்றி கொண்டு வருவார்னு வச்சுங்க. ஆனால் 9ஆம் சொல்கிற வார்த்தை தான் அவனை கர்த்தர் மேன்மையாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். பார்க்குறவனுக்கு கூட அந்த மாதிரி குறைகள் இதயத்துக்குள் இருந்தால், மறைத்து ஒழித்து கொண்டு இருந்தால், பாவத்துக்குள் உட்கார்ந்திருந்து தன்னை பரிசுத்தமாக காட்டிக்கொள்வர்களாக இருந்தால், பேசுகிற வார்த்தைகளை கொண்டு மற்றவங்களை கொடுத்து விரோதமாக பேசுனது உண்டானால் இல்லையா, கர்த்தருக்கும் மனுஷனுக்கு விரோதமாக செயல்படும் போது
ஏலியுடைய பிள்ளைக்கு அழகாக ஒரு வார்த்தை சொல்வார். ஏலி 1 சாமுவேல் புத்தகத்தில் ரொம்ப அழகாக 2ஆம் அதிகாரம் 24, 25 படிச்சுன்னு சொன்னால், அப்போது அந்த விஷயத்தை சொல்லும் போது ஏலி கூப்பிட்ற தன் பிள்ளைகளை கூடும்போது, உங்களை கொடுத்து ஒரு கேள்வி நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லி, நீ மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் பரவாயில்ல, நீ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தால் உனக்காக வழக்காடுவரை இல்லை உனக்காக விண்ணப்பம் தெரிவிப்பது யார் என்று திட்டவட்டமாக சொல்வார். அப்போ உங்களை கொடுத்து எனக்கு ஒரு செய்தி, தப்பான ஒரு செய்தி வந்துக்கிற விஷயத்தை தெரிஞ்ச பேர் ஏலி தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவார். அதுக்கப்புறம் சொல்லப்பட்ட போல அவங்க மாண்டு போயிடுவாங்க. அப்போ அநேக நிமித்தமாக பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி தானே படிக்கிறோம். அப்போ வந்துடும் வாசிக்கிற வசனங்கள் அப்படியேப்பட்டிருக்கும். 6ஆம் அதிகாரத்தில் 23 ரோமரில் இந்த வசனம் படிக்கிற மாதிரி 9ஆம் வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார், அவருடைய நீதியின்படி பார்த்திருக்கிறேன். அழகா 2வது சொல்லிட்டான் பாரு. 8ல் சொன்ன விஷயம் வர, சத்துருவே நீ சந்தோஷப்படாதான், நான் விழுந்தாலும் எழுந்துக்குவேன், நான் இருளில் உட்காந்து கர்த்தரின் வெளிச்சத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு 9ல் சொல்றான், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கப்படி அவருடைய கோபத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், அவர் என்னையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார், அவருடைய நீதியும் பார்த்து. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, பல விஷயங்களை கொடுத்து தேவனிடத்தில் நம்ம இந்த நாட்களில் உபவாசம் இருப்பாங்க இல்லையா, அதை நான் விவாரித்து சொல்ல விரும்பலை. எந்த வருஷத்தில் இப்படி பண்ணாங்க, எந்த விஷயத்துக்கு பிற்பாடு இதெல்லாம் எடுத்து முன் வச்சு ஜனங்களுக்கு மனமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தாங்கன்றது ஆதி மனிதர்கள் ஒரு பிரயாசப்பட்டு ஆவியான உணர்த்தப்பட்டு அவங்க இதயத்தில் இப்படிலாம் இருந்தால் ஜனங்க செய்கிற தவறுலேருந்து விலகி வரக்கூடிய வாழ்க்கையாக இருக்குன்றதை தெரிவித்து கொடுத்தார். சமயத்தில் கூட நம்ம திண்ணனூர் பகுதியில் ஒருத்தர் சொன்னார், எப்போ அதை நீங்கள் விளக்குறீங்க, இந்த காலகட்டையாவது ஒரு 40 நாளுக்காவது ஒரு சிலர் ஒழுக்கமாகக்கூடிய ஒரு வழி இருக்குல்ல அப்படின்னாரு. ஒரு டைம் பேசும்போது இந்த விஷயம் துப்பாக்கி தான். நானும் சும்மா இருக்க மாட்டேன் இல்லை, சில இடத்துல உட்காந்து பேசினிக்கும் போது இதெல்லாம் பேசி கொண்டே இருப்பேன். அப்போ அந்த சுரேஷ்ன்றது சொல்கிறாரு, அப்போ அந்த 40 நாளைக்காவது மனம் மாறத்துக்கூடிய வாழ்க்கை இல்லையா, அதையே மீறி சில தவறு பண்ணிட்டு ஒன்றையும் தெரியாத மனைவியை ஏமாற்றி இல்லையா, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மனைவிகளை சூப்பராக ஏமாற்றும், அவங்களுக்கு வேண்டியதை ஒரு சில விஷயம் செஞ்சுட்டு பல விஷயத்தில் தவறான சிந்தனைகளை பண்ணிக்கொண்டு ஒன்றையும் தெரியாத போல் நல்ல வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு பாவத்துக்கு முழுமையாக அர்ப்பணிப்பாங்க. அது யாருக்கு வரும் தெரியுமா? தன் பிள்ளைகளுக்கு வரும். நம்ம செய்கிற தவறுகள் யாருக்கு வரும்னா, நம்மளை விட்டாலும் தன் பிள்ளைகளுக்கு வரும். நல்லா பாருங்கள், பாவம் செய்கிற யாராக இருந்தாலும் 2 சாமுவேல் புத்தகத்தை 12ஆம் அதிகாரத்தை பற்றி பாருங்கள். 14ஆம் வசனம் நியாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாவீதினுடைய காரியத்தை கொடுத்து அவங்க பார்க்கும்போது தாவீதினுடைய முதல் மகன் மாண்டு போகிறான். யார் நிமித்தமாக? உன் பாவத்தின் நிமித்தமாக தான் இவன் மரித்தானே. அது 2வது தான் சாலமோன் ராஜா. அப்போ அதுக்காக உபவாசம் கூட போட்டு பார்க்குறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம செய்கிற தப்பு நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை பின்தொடர்ந்து வரோம் அப்படின்னா யார் பின்தொடர்ந்து வரோம் இல்லையா? என்ன 32 23 வசனம் இருக்கும், உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்னா தொடர்ந்து எப்படி பிடிக்கும்? பின்னாடி தொடர்ந்து வருது உன் சந்ததி மேலே இறங்கும் போது உன் பிள்ளைகளோ மகளோ யாரோ ஒருத்தர் பெரிய பாதிப்போட மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டு இருப்பாங்க. இது தெரியாமல் அநேகர் பேசுகிற வார்த்தைகளை பார்த்தோன்னா அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தில் அன்புக்கு மேலானது எதுவும் கிடையாது. இந்த 7 வார்த்தை இருக்கு இல்லையா, பிதாவே அவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த மன்னிப்பு கிடைச்ச உடனே அவங்க கேட்ப, ஆண்டவரே எனக்கு நீ இறங்கணும் போது இன்றே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று சொல்கிறார். 3வது அன்பு அரவணைப்பை கொடுத்து தகப்பனுக்கு ஒரு தாயை கொடுத்து ஒரு சகோதரனை கொடுத்து அவங்க சொல்லப்பட்ட வார்த்தை தான் அன்பு கொடுத்து கேட்குறோம். அந்த செய்தி உட்காந்து கேட்குறோம். அப்போ அநேக காரியத்தை கொடுத்து உட்காந்து கேட்குற உங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குது? பாவத்தை விட்டு வரக்கூடியதாக இருக்குதா? இல்லையே. அதுதான் 75 வருஷத்துக்கு முன்னாடி ஜனங்கள் இப்படிலாம் பண்ணி இதை ஒழுங்குபடுத்தி அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை வரணும் என்று சொல்லி பல போதகர்கள் என்ன பண்ண நாணமாக முன்வழித்து செய்யப்பட்ட ஒரு விஷயம் இது இல்லையா? நிறைய எனக்கு இப்போ இந்த செய்தியை பார்க்குறவங்க நிறைய வேதம் படித்தவங்க தான், சாதாரணலாம் கிடையாதுங்க. நல்ல வேதத்தை படித்து நல்ல பிரசங்கம் பண்ணுறவங்க தான் இதை சிலர் பார்க்குறீங்க. ஆனாலும் அவங்க நடந்துக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், கடினமான பாவத்து கூட கடிந்தவன உபதேசம் கிடையாது. சபையில் பார்த்தீங்கன்னா குறுகி போச்சு ஜனமே. ஏன் குறுகி போச்சு சொல்லுங்களேன்?
அவங்க பண்ணுற தவறை அப்படியே மெசேஜ் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்க செய்கிற தவறுகளை மெசேஜில் போய் கொடுக்கும்போது அந்த மெசேஜுக்கும் அவங்க வாழ்க்கையில் விரோதமாக செயல்பட தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, மெல்ல மெல்ல அவங்க விளைக்கிறாங்க. அப்போ நான் பட்ட பிரயாசத்தை என்னோட பலன் இது ஐயோ போயிடுச்சேன்னு நினைப்பதை காட்டியும் கர்த்தர் வார்த்தை அவன் உள்ளத்தில் சரியாக பணிந்தது. மனமாறவனும் எப்படி இருப்பான், மனம் மாறாதவன் எப்படி போயிடுவான். இங்கே பேச வார்த்தை அதுதான். நான் பாவம் செய்தேன், அப்போ ஆண்டவருடைய கோபத்துக்காக நான் அதை சுமக்கிறேன்றான். சில பிரச்சனை வரும்போது சுமந்தன ஆகணும். அது சுமக்கிறன்னு ஏற்றுக்கொள்ளப்படும் போது தான் அவர் நீதியின் சூரியனாக அவனுக்கு பதில் குடிதாக மறுபடியும் அவன் ஒரு விஷயம் அவன் மேலே இறங்கி அவன் பாவத்தின் அக்கிரமத்தை சமுத்திர ஆயத்தில் போறாரு என்று 19 வசனத்தை படிக்கணும். இந்த மிகா மட்டும் 7ஆவது அதிகாரத்தை மட்டும் படிச்சு பாருங்கள். நம்ம செய்கிற தவறுகள் அப்படியே இருக்கும். யார்கிட்ட பேசக்கூடாது என்று 5ஆம் வசனத்தில் இருக்கும். மிகா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிச்சு வச்சுன்னா குடும்பத்தினுடைய உண்டிட்டாரே உனக்கு சத்துருன்னு சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கும். அதில் புதிய ஏற்பாட்டு கடந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. அத்தனை இம்பார்ட்டண்டாக இருக்கும். அப்போ இப்படி வாழ்க்கை மாறாது இருக்க காரணம் தான் உன் பாவம் தான் உன்னை தொடர்ந்து பயணிக்குது. உன் பாவம் தான் உனக்கு தொடர்ந்து யாரை காட்டுது, உடைய மகனை காட்டும், மகளை காட்டும், உறவினரை காட்டும். அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு வளர்ந்தாலும் நீ செய்த தப்புதலை அறிக்கை செய்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை பிள்ளைகளுக்கு தொடர்ந்து பயணிக்கும். அதுதான் என்ன 32:23 தொடர்ந்து உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கணும் இருக்கும். இன்னும் தீமத்தியாளர் ரொம்ப அழகா இருக்கும். அப்போ அந்த வசனங்கள் எப்படி கிரியை செய்து கொஞ்சம் பாருங்க. அப்போ வாழ்க்கையில் நம்ம இருக்கோம் இல்லையா, கடவுளத்தை துதிக்கிறதுல முன்மாறியாக இருந்தால் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று சொன்னான். இன்னைக்கு வாசல்படியில் என்ன இருக்கும் சொல்லுங்க. இந்த வாசல்படி எப்படி இருக்கும்? இதோ வாசல்படியில இருந்து தட்டுக்கிறேன்னு வெளிப்பாடு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் வாசல்படி தட்டப்படும். அந்த வாசலுக்கு என் ஆண்டு வரப்போறேன்னா எப்படி இருக்கணும்? ஒரு அடையாளம் இருக்கணும்ல. உன் வாசல் பரிசுத்தமாக இருக்குதா? நல்லா கேளுங்க. காலையில் எழுந்து ஆலயத்துக்கு வெளியே வரும்போது இப்போ என்னால் எழுந்துக்கு முன்ன வரது இன்னைக்கு கூட 2 காலம் வீங்கி இருக்குது எனக்கு. நாளைக்கு நான் பட்டாராம் பகுதிக்கு செய்திக்கு கடந்து போகணும், ஜெபத்துக்கு கடந்து போகணும். தாயாக இருப்பாங்க. இதெல்லாம் இல்லாத இருந்தது. என்னை விட்டு 2023 வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் துவக்கிலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இது போல் ஒரு பிரச்சனை, காலில் ஏதாவது பிரச்சனை வந்து கொண்டு இருக்குது. அத்தனை கர்த்தர் வேரோட பிடிங்க அப்புறப்படுத்துவார். ஏன்னா செய்வது என் வேலை கிடையாதுங்க, அவருடைய வேலையை செய்கிறேன். நான் அதுதான் சொன்னேன், உன்னுடைய வேலையை நான் செய்யணும் ஆண்டவரே, எனக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடு. மனுஷனுடைய ஆலோசனைகள் வீணானது இல்லை. மனுஷனிடத்தில் நம்ம போய் மருத்துவரிடத்தில் நாடுவது தப்பில்லை. ஆனால் நாடப்படும் போது தேவனை பார்த்து போய் நாடுறது தான் வழியுள்ள இருக்குது. வேறு நிறைய விஷயம் ஆண்டவரே பலர் சுகப்படுத்தும் போது நீ போய் யாருக்கு பார்க்க சொல்கிறாரு? அப்போ மருத்துவரை பார்க்க சொல்கிறாரு. பார்க்கும்போது அவன் சொல்கிறான், நீ பரிபூர்ணமாக சுகம் அடைந்த என்று சாட்சியை பகிர்ந்து கொள்ள தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு முன்பாக ஒரு அறிக்கை மிகால போல 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் போல நான் பாவம் செய்தேன். ஃபர்ஸ்ட் 8ல் சொல்லுவா, சத்துரு நீ சந்தோஷப்படாதான் இருளில் வந்தால் கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வரான் என்று சொல்லிட்டு சொல்றான், நான் பாவம் செய்த அது நிமித்தமாக இதை நான் சுமக்கிறேன்றான். நிச்சயமா வெளிச்சத்தில் என்னை கொண்டு வரான். அந்த விசுவாசம் தான் கர்த்தர் என்னையும் மாற்றுவார், உன்னையும் மாற்றுவார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இனி வீட்டின் வாசல்படி எப்படி இருக்குது கொஞ்சம் பாருங்க. உன்னத பாட்டில் இருக்கோம். நான் வாசல்படியில இருந்திருக்கேன். நான் அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் உறங்கி கொண்டிருக்கிறேன். அவங்க உறக்கத்தை விட்டு எழுந்து வரும்போது இயேசு அங்கேருந்து போயிட்டாருன்னு வருத்தப்படுவாங்க. பைபிள் அழகாக படிக்கணும். ஆனாலும் யாத்திராகத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வசனத்தை படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாச்சு. ஏன் அந்த சந்தோஷம் ஆச்சுன்னா, வாசல்படியில் நம்ம என்ன செய்யணும், வாசல்படி அதை செய்தால் எதெல்லாம் வராது. அப்படிதானே இருக்கும். நீ சங்கீத புத்தகத்தை 91ஆம் 10 வசனம் வருது, வாதை உன் கூடாரத்தில் அணுகாது. நல்லா பாருங்க, நம்ம கூடாரத்தில் எதுவும் அணுகாதுன்னா வாதை அணுகாது இருக்கணும் இல்லையா? இது நான் பொங்கல் அது தீபாவளிக்கு முன்னாடி இருந்த செய்தி சில பேர்களை சொன்ன நிமித்தமாகத்தான் அதை கலைச்சி போட்டேன். அப்போ அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இந்த வருஷம் சில வருஷத்துக்கு முன்னாடி 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தை கொடுத்து நிறைய பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா வாசல்படி எப்படி இருக்கும்? ஒரு குடும்பத்துக்கு மெயின் எது? வாசல்படி தான். இந்த வாசல்படினா எனக்கு பட்டராம்புல ஒரு ஐயா இருக்கிறார், ஊழியர். அவர் ஒரு கதை ஒன்று சொன்னார் சில ஆண்டுகளுக்கு முன்பாக. ஒரு சிஎஸ்ஐ ஊழியர். அந்த வாசல்படியை கொடுத்து ஒரு டிராபிக்கு என்கிட்ட பேசினார். அது என்கிட்ட பேசலை, இன்னொருத்தர்கிட்ட சொன்னதை என்கிட்ட அவங்க சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், இந்த செய்தி அவரும் பார்ப்பார், அவங்க ஒய்ஃபும் பார்ப்பாங்க, அவங்க தம்பிங்க பார்ப்பாங்க, அவங்க குடும்பம் பார்ப்போம். அவர் சொன்னார், ஞானசேகர் வந்தால் கதவை தட்டிட்டு உள்ளே வந்துடுவார்,
மற்றவங்க யார் வந்தாலும் வாசல் படியில் என்னை சில்பருக்கு தான் பார்ப்பாரு. அது இருந்தால் அவர் இருக்கிறாருன்ட்டு நான் இருந்தால் தான் வருவார். ஆனால் ஐயா வந்தபோது அதெல்லாம் பார்க்க மாட்டார். கதவுல தட்டிட்டு உள்ளே வருவார். பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவார், என் பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணிட்டு போயினே இருப்பார். இதான் வாழ்க்கை. அப்போ அந்த வாசல் படியில் என்ன இருக்கணும், நம்மளை சுற்றி ஏதோ சத்துரு வராதுங்கன்னா என்ன பண்ணணும், ஏதோ ஒரு விபத்துக்குரிய பிரச்சனை செய்திகள் வரப்போகுது, அது வீட்டு மேலே வந்து மோத போகுதுன்னு சொன்னால் என்ன பண்ணால் சரியாக இருக்கும். யாத்திராக புத்தகத்தில் தெளிவாக 12ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது 13ஆம் வசனத்தில் ஒரு டிராபிக் இருக்கும். அந்த 11, 12, 13 படிக்கும்போது ஒரு டிராபிக் இருக்கும். சில ஆடு மாடுகளை கொடுத்து விசேஷமாக சொல்லின்னு வரும்போது அந்த ரத்தம், ஆடு மாடுகளுடைய ரத்தத்தை எடுத்து எங்கே சொல்கிறாங்க, வாசகால் மேலே பூசணும் என்று சொல்லி 23ஆம் வசனத்தில் இருக்கும். அந்த சங்கார தூதன் வருவான். புறப்பட்ட போது அடையாளம் என்னடான்னா அந்த ரத்தம் தான் அடையாளம். அதை தான் 1 சொல்ல, என் ரத்தம் சகல பாவங்கள் நோய்களும் சுத்திகரிக்கும். இது ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி அதே பட்டாரம் பகுதியில் ஒரு அன்பு மகள் இருக்காங்க. கேட்டாங்க, ஐயா அந்த ரத்தத்தை கொடுத்து சாப்பிடலாமா வேணாவா அப்படின்னு நான் கேட்கும் போது அன்னைக்கு ஒரு வேலையாக இருந்தேன், நான் பதில் சொல்ல முடியல. அன்னைக்கு உடனடியாக அவங்களுக்கு சொன்ன ஒரு செய்தி என்னடா, லேவியாகும் 17ஆம் அதிகாரத்தான் சொன்னேன், ஆனால் வசனத்தை சொல்ல. அது 14 வசனம் படிக்கும் போது சகல ஊர் பிராணிகள் ரத்தத்தை வெட்டுவாங்க செய்வாங்க, ஆனால் அது என்ன பண்ண, சாப்பிடுங்க, அது ரத்தத்தை சாப்பிட்டா அது ஜீவனுங்க. இன்பார்ட்டனாக இருக்கும். அந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க, நீங்கள் மிகால நல்லா இருக்கும். அப்போ சில விஷயங்கள் வேதத்திலேருந்து லேவியாகத்தில் படிக்கும்போது 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கும்போது, அப்போ சகல மிருகங்களின் ரத்தத்தை, அது ஜீவனாக இருக்குது, அது உயிராக இருக்குது, அதை நீங்கள் உண்ணக்கூடாதுன்னு. அப்போது இது இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க. அப்போ சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை நான் படிக்க போகிற காலத்து இந்த காலம் வரைக்கும் அந்த ரத்தத்தை எடுக்க மாட்டோம். அதை ஒரு சிலர் வல்லட்டா என் ஃப்ரெண்டு கேட்டேன், ரத்தம் கொடுக்கலாம் எப்படா பால் குடிக்கிறேன்னு சொன்னாங்க. இது ஜீவனை கொடுக்கக்கூடிய ரத்தம். ஒரு தாய்க்கு தன் தாய்ப்பால் கிடைக்கலன்றும் போது அந்த ஆட்டு ரத்தமோ இல்லை மாட்டு ரத்தத்தையோ கிராமத்தில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க, அது சின்ன குழந்தை கொடுத்து பழக்கப்படுத்தி ஜீவனை கொடுக்கும். நான் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அது வெட்டப்பட்டதை சொல்கிறேன். சகல பிராணிகளுடைய வெட்டப்பட்டது, அந்த உணவு எடுக்கிற ரத்தத்தை நீ கீழே பூமியில் விட்டுறாத அப்படின்னு சொல்லப்படும். வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் யாராவது ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டே இருப்பாங்க. அப்போ அந்த ரத்தம் என்ன ஆகுதுன்னா, அது வாசல் படியில் இன்னைக்கு பார்த்தோன்னா பலர் வீட்டுகளில் பார்க்கலாம், வாசல் படியில் அழகு பண்ணி வச்சுருப்பாங்க. எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் அந்த வாசல் படி அவன் எந்த விதமான கடவுள் வணங்குறான்னு தெரியாது. அதுக்கு மாதிரி வாசலை மட்டும் பாருங்கள், அது அழகு பற்றி வைப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவாங்க, ஒரு கலர் அடிச்சியோ இல்லை ஏதோ பண்ணி ஒரு பூவோ இல்லை ஒரு சம்மந்தப்பட்ட இதோ போட்டு வச்சுருப்பான். ஆனால் வேதத்தில் அது தெளிவாக சொல்லப்பட்டது தான். காலங்கள் மாறி போச்சு. அப்போ அந்த காலத்தில் முதலாக சங்கர தூதன் புறப்பட்டு வரும்போது, அப்போ எகிப்து ஜனங்கள் எல்லாம் காலி பண்ணும்போது கடந்து வரும்போது நான் எப்படி அடையாளத்தை கண்டுபிடிச்சேன், ரத்தத்தை பூசு. அப்போ அந்த ஆடின் ரத்தத்தை அங்கே பூசப்பட்டது கண்டு என்ன பண்ணுறது, கடவுள் கடந்து போய் கொண்டே இருக்கிறார். வாழ்க்கையில் பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கும் ஜெபிக்கணும்னா அவங்க வீட்டு வாசலில் போய் நின்று அந்த ரத்தத்தை பூசி, இஸ்ரேல் ரத்தமாக அந்த எண்ணெயை உங்ககிட்ட கொடுப்பாங்க. இத்தனையோ போதகர் ஜெபம் பண்ணி அதை வாங்கி என்ன பண்ணுங்க, இடது பக்கம் வலது பக்கம் ஜன்னலில் கையை வச்சு அப்படி அந்த கதவுல கை வச்சு தடவிட்டு வந்து படுத்து பாருங்க. வாதை உன் கூடாதத்துக்குள்ளானது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை நிறைய எடுக்கலாம். ரத்தத்தை கொடுத்து நிறைய காரியங்கள் உண்டு. ஆதி மனிதனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆதி மனிதனை யோசித்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதில் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கப்படும் போது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் போது ஆண்டவர் கூப்பிடுறாரு, நான் நிர்வாணமாக இருக்கிறேன் என்று சொல்லுவோம். உன்னை நிர்வாணமாக ஆக்கப்பட்டவன் யார் என்று கேட்கப்படும் போது, நான் சொன்னது நீ சாப்பிட்டியா என்று கேட்கிறார். நான் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தேன், அதை நீ சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு. என் மனைவி தான் அதை கொடுத்தாலும் அந்த மனைவி சொன்னது, பாம்பை போல் வீட்டுக்குள்ள பலவை ஏற்பட்டு பாவத்துக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, அந்த பாவத்துக்குள்ள உள்ள வந்துச்சுன்னா நல்ல ஒரு அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம்லாம் கழிட்டு போகுது இல்லையா. ஆதாமுக்கு நல்ல ஒரு தோட்டத்தை கொடுத்தார். ஆதியாக 2ஆம் அதிகாரத்தில் பாதிக்கப்படும் 15ஆம் வசனம் நல்ல ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்தை பராமரிக்க கணவன் மணி கொடுக்குறாங்க. இந்த பாவம் செய்தி நிமித்தமாக அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு தேவன் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பெருகி கொண்டே இருப்ப, மகிழ்ச்சியோடு இருப்ப, சந்தோஷம் இருப்ப, சமாதானம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா பாவம் என்று பாம்பை போல் வீட்டுக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டாகி நீ விழுந்த என்று சொன்னால், இங்கே மிகா புத்தகத்துல சொன்னது போல
நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அதனால் இதை நான் சுமக்கிறேன் என்று அறிக்கை செய்து சொல்லி நீ ஒருவேளை விட்டால், நீ செய்த பாவத்துக்கு மிகா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனப்படி, நான் பாவம் செய்த நிமித்தமாக இந்த சுமை என் மேல் வந்தது என்று நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உன் சுமை அப்படியே இறக்க வராங்க. தேவனுடைய வார்த்தையானது லேசானது கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறேன் நான் தவிர எனக்கு எவ்வளவு பலவீனம் தான். ஆனா என்ன கேட்டது மாண்டர்கிட்ட, அவர்கிட்ட தான் கேட்க முடியும். வேற யாரும் மனுஷங்கிட்ட கேட்டா, நீ ஒரு மருத்துவரை கேட்ட கூட சார் இதை சாப்பிட்டாதான் இது சரியாகும், இதை சாப்பிட்டாதான் இது சரியாகும், பார்க்கலாம் இல்லைன்னா. ஆனா கடவுள் அப்படி கிடையாது. அவர் சொன்னாலாக அவர் கட்டளையிட்டா நிற்கும். சங்கீத புத்தகம் 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் பாருங்க. அவர் சொன்னாலாக அவர் கட்டளையிட்டா நிற்கும். சுகப்படுத்துற கத்திரிக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அவர் ரத்தத்தை எடுக்கிற நீ நானும் எப்படி தேவனுக்கு இருக்கிற அறிக்கை செய்யாம மாதந்தோறும் வந்து திருவிருந்து காய்ந்து பண்ணி ரத்தத்தை அவர் ரத்தத்தை மானமடியாக 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்கிறோம் இல்லையா? அதை படிக்கிறத பலர் கேட்குறீங்க, அதை ஏற்றுக்கொள்ளப்படுகிறீங்க. நான் பாவம் செய்ய மாட்டேன் தான் அறிக்கை செய்து மனைவிக்கு விரோதமாக அண்ணன் தம்பி விரோதமாக எத்தனை விரோதமாக செயல்பட்டு இங்கே வந்திருந்தால் அதை அறிக்கை செய்து விட்டு ஒரு மனமாக நீங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்தா தான் இதை கொடுப்பாங்கன்னு அத்தனையும் கேட்டு முழங்காலிட்டு ரத்தத்தையும் சரிகளத்தையும் பானம் பண்ணி கடந்து போனாலும் நீ தொடர்ந்து அந்த பாவத்துக்குள்ளே உள்பட்டு கொண்டே இருக்கிற. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, நிறைய எடுத்துக்கொள்ளலாம். நிறைய எடுக்கிறத பற்றி பிரச்சனை கிடையாதுங்க. நீ மிகா புத்தகத்தில் சொன்னது போல அந்த ஒரு மனிதன் பாவம் செய்தலிருந்து சொன்னதை நான் சுமப்பேன் என்று கர்த்தர் கோபத்தினால் அதை சுமந்து கொள்கிறேன் என்று சொன்னவனுக்கு மறுவாழ்வு கற்றுக் கொடுறான். மிகா 7ஆம் அதிகாரம் 10ஆம் சொன்னது, மறுபடியும் ஒரு வீசை இறங்குவேன். மறுபடியும் இந்த ஆண்டு 40 நாள் இருக்கலாம், இல்லை இருந்து கொண்டிருக்கலாம். இனியும் அண்ணன் முடிந்த போது நான் அன்னைக்கு முடிஞ்ச போது ஒரு விசேஷமாக ஒரு திட்டம் போட்டு நீ வச்சுருப்பேன். முடிஞ்ச போது உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பேன், மெருஞ்சவன் சொந்த பந்தம் கிட்ட சொல்லியிருப்பேன். அன்னைக்கு ஒரு பெரிய பார்ட்டி தான். 40 நாள் மரணத்துக்கு அர்ப்பணித்து தெரியுமா? சகல பாவத்திலிருந்து நீ விடுவிக்கதான். 3ஆம் நாள் மொழி தேர்ந்தார் இருந்தால் மொழி தேர்ந்ததுமே அவர் மறித்து எதுக்காக மறித்த அந்த உலகத்தின் பாவத்திலிருந்து எல்லாத்தையும் விடுவிக்கத்தான். அதாவது மதுபானத்தை விரும்புகிற மறித்து போவதுக்காக மதுபானத்தை விரும்புகிறான். மனக்கசந்து அழுகுற திராட்சை ரசத்தை கொடுப்பார். நீதிமன்ற புத்தகத்தை படிச்சு பாருங்க, 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. மறித்து போவனுக்கு மதுபானத்தையும் மனக்கசந்துக்கு திராட்சை ரசத்தை திராட்சை ரசத்தை கொடுக்குற ஆண்டவர் உனக்கு. நீ மரணத்தை விரும்புறன்னா மதுபானத்தை எடுத்துக்கொள்ளு. இந்த 3 நாள் முடிந்த பிறகு நான் மதுபானத்தில் அடிமைப்பட்டு உலக சிற்பத்தில் அடிமைப்பட்டிருக்கேன், பலவிதமாக பாவத்துக்கு உள்பட்டிருக்கிறேன், மற்றவனை ஏமாற்றி கொண்டிருக்கிறேன், இத்தனையும் செய்வேன் என்று சொன்னால் அது பின்னாடி தொடர்ந்து வரும்போது பல பிரச்சனை உனக்குள்ள வந்துடும். பார்க்குற அன்பு சகோதரி சகோதராக இருக்கும். வாசல் படி ரத்தத்தை பூசிப்பாரு. ரத்தத்தை பூசின பாரு. யாரும் வெளியே போகக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாம் சாப்பாடு போட்டு முடிச்சு ரத்தத்தை பூசி வீட்டுக்குள்ளே படுத்து ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கி எழுந்து பாருங்க. வாதை உன் கூடாரத்துக்குள் நிச்சயமானுங்க. உன்னை சுற்றி வேலிடித்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நீ நானும் மீட்க வைக்கப்பட்டது உண்மை என்றால், ஒருவேளை நான் ஞானஸ்தானம் இது வரைக்கும் எடுக்கலன்னு சொன்னால், நீ சத்தியத்தை கேட்டு போய் என்ன பண்ற? பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தை ஞானஸ்தானம் எடு. மனம் திரும்பால இயேசு கிறிஸ்து எனக்கு உண்மையான ரட்சகர் என்று சொல்வதை காட்டியும் அதுக்கு உரிதானமான 100% இருக்கும். இயேசுவை பிடிக்காத மனுஷன் யாரும் கிடையாதுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா இயேசுவை பின்பற்ற ஜனங்கள் எடுத்த இதயத்துல தான் சிலருக்கு பிடிக்காது. நிறைய பேருக்கு தெரியும். சென்னையில் ஒரு பெரிய கூட்டத்தை பற்றி ஒரு சாட்சியம் இருக்குது. இன்னைக்கு இருக்க கம்சன் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும் அந்த இது. அவருடைய பேர் என்ன தெரியுமா? கடவுளே நம்பாதவர், கடவுளே இல்லைன்னு சொல்லுவார், பெரியார். அந்த பெரியார் திடலில் ஒரு மீட்டிங் நடக்குது. பலர் வந்து கேட்டால் கொடுக்க மாட்டார். அவர் கிறிஸ்துவ மீட்டிங்குக்காக அவர் கொடுத்துருக்கிறாரு. அங்கே ஒற்றுமையாக ஒரு மனமாக கூடி, யார் வயசானவன் யார் ஏழையான ஏழை பணக்காரன் எல்லாம் ஒரு மனமாக கூடி உட்காந்து சாப்பிடப்பட்டு சந்தோஷப்பட்டு ஒரு நாள் எல்லாம் 3 நாள் கூட்டம் நடத்துன்னு சொன்னார் பெரியார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லல. ஒரு வாட்டி பெரியார் கொடுத்த ஒரு விசேஷமா சுவிசேஷ அறிவிக்க ரொம்ப தைரியமா போனாராம். அவர் வீட்டுக்குள்ள போனது ஒரு கலசம் தண்ணி, கொஞ்ச நேரம் எடுத்து ஒரு கருப்பு காப்பி, சுக்காப்பி, அந்த சுக்காப்பினா வெள்ளம் காப்பி, அந்த காப்பி எடுத்து வந்து கொடுத்தாராம். குடிச்சிட்டு பேர் கொஞ்சம் இருப்பாத வரனா இவர் எடுத்துன்னு போறான். 4 இடத்துல என்ன பண்றான்? பைபிளை படிச்சு பேப்பரை சொல்லி எடுத்து வரான். அவர் புது பைபிள் எடுத்து வந்து பக்கத்தில் உட்காந்தார். அவருக்கும் பைபிள் தெரியும் இல்லையா? யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. இவர் கடவுளை தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுங்க. நீ யாரை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, ஜனங்களுக்கு விரோதமாக எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். ஜனங்களுக்கு விரோதமாக தவறு பண்ணிட்டு நானும் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், உலகத்தில் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு நானும் ஒரு போதகராக இருக்கிறேன், இல்லை ஒரு விசுவாசியா இருக்கிறேன், யாரோ ஒருத்தர் இருக்கிறேன்னு சொன்னால் அதோடு தேவனு கூட இருப்பாரானா? நிச்சயமா இருக்க மாட்டார். மிகா புத்தகத்தில் நடந்தது போல் நடக்கும்.
சில பிரச்சனைக்கு நீ உள்பட்டு வந்தால் மறுபடியும் ஒரு விஷயம் இறங்கி இந்த புதிய மாதத்தில் புதிய நாட்களாக இன்னைக்கு நாட்கள் என்ன தெரியுங்களா? இந்த செய்தி இருக்கிற நாட்களில் இன்னைக்கு ஒரு பண்டிகை காலம் என்ன சொல்லுவாங்க இல்லையா? வருஷ துவக்கத்தில் ஜனவரியில் சொல்கிறாலே 16ஆம் தேதி பொங்கல் திருநாள் போல அநேக சில ஆந்திரா பகுதியில் ரொம்ப கொண்டாடுவாங்க இன்னைக்கு. அப்போ ஒரு பண்டிகை நாட்கள், இந்த நாட்களில் நிறைய லீவ் இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அது சந்தோஷக்கூடிய எப்பவுமே அந்த சந்தோஷம் நிலைத்து இருக்குன்னா உனக்கு கடவுளுக்கும் உனக்கு இருக்கிற உகந்தையான சந்தோஷம் நிலைத்து நிறைவா இருக்குன்னா இந்த வேதத்தை நல்லா படிச்சு கொள்ள. உன் ரத்தத்தை என்னால் ஜபிக்க தெரியாதுங்க, இந்த ரத்தத்தை எடுத்துக்கணும், வாசல் படியில் பூசி வீட்டுக்குள்ள வந்து படுத்து பாரு, வாதை உன் கூடத்தில் அணுங்கவே அணுங்காது. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகளை விட்டு வெளியவா கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. என் சபைக்கு ஜபித்துக் கொள்ளுங்க, எனக்கு ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. எத்தனை ஆத்துமாக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சிந்தனை தகர்த்து போகட்டும். ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, நிரம்பி வழியட்டும், இயேசு நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஜெபம் பண்ணுவோமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், போற்றுகிறோம். சகலத்தை பொறுப்படுத்தி வழிநடத்தும். கேட்கிற உள்ளெல்லாம் திறக்கப்படட்டும், மனமகிழ்ச்சியோட வாழட்டும். பெரிய இயேசுவின் பிதா.